தலைமையேற்றிருக்கும் லிட்டில் டெக் அகாடமியின் பணிப்பாளர் திருமதி கம்சகௌரி சிவஜோதி அவர்களையும், தொடர்ந்து சிறப்புரை வழங்க வந்திருக்கும் மத்தியூ மதுசாந்த், உரிமையாளர் புவிதரன் புத்தகசாலை கிளிநொச்சி அவர்களையும் வருகவர்களென வரவேற்றுக் கொண்டு, தொடர்ந்து எமது லிட்டில் டெக் அகாடமியின் மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் நலன்பிரிகள் அனைவரையும் வருகவர்களென வரவேற்றுக் கொண்டு, தொடர்ந்து நிகழ்ச்சிகளின் வரிசையிலே நத்தார் கீதம் இடம்பெறும். லிட்டில் எய்ட் அகாடமி நிறுவனத்தின் பணிப்பாளர் திருமதி ஹம்சகௌரி சிவஜோதி அவர்களுக்கும், சிறப்புரை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற திரு மத்தியூ மதுசாந்த் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்திலே தங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை கற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள், இந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை கூறி நிற்கின்றேன். உண்மையாகவே இந்த வருடம் எங்களுடைய நாட்டிலே இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் அனைத்தும் மிகவும் எளிமையாக கொண்டாடப்படும்படி எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே எங்களுடைய மறை ஆயர் அனைவருக்கும் கூறியிருக்கின்றார், இந்த வருடம் ஆலயங்களிலும் பங்குகளிலும் பொது இடங்களிலும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள், நத்தார் பாப்பா நடனங்கள் என்பனவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு. காரணம், எங்களுடைய நாட்டிலே நடைபெற்ற இந்த இயற்கை அனர்த்தம், இதனால் ஏற்பட்ட இழப்புக்கள், இந்த மக்களோடு இணைந்ததாக நாங்களும் எங்களுடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டதற்கு இணங்க பல்வேறு நிலைகளிலே இந்த கொண்டாட்டங்கள் செய்யப்படுகின்றது, மிக எளிமையாக செய்யப்படுகின்றது. எனவே இந்த வேளையில் இந்த நிறுவனத்திலே பணிபுரிகின்ற பணியாளர்கள், பணிப்பாளர், மாணவர்கள், இந்த அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் கூறி நிற்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் இந்த நிறுவனத்தில் கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் கொண்டாடப்படுவதுண்டு. நான் பல தடவைகள் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு நிகழ்வுகளுக்கு வருகை தந்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த நிறுவனம் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு தன்னுடைய கல்வி செயற்பாடுகள், இன்னும் ஏனைய இதர செயற்பாடுகளூடாக நல்லதொரு சேவையை ஆற்றி வருகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகில் பிறந்தது அனைவருக்கும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதுதான் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வு. கிறிஸ்து இந்த உலகிற்கு கொண்டு வந்தது அமைதி. இந்த அமைதியை கொண்டாடுவதுதான் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வு. இந்த நிறுவனத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்கள், பெரியவர்கள், எல்லா நிலைகளிலும் இருக்கிறவர்கள் இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக இந்த நிறுவனம் பல்வேறு காரியங்களை செய்கின்றது.
பல்வேறு உதவிகளை செய்கின்றது. உங்களுக்கு மட்டுமல்ல, பல இடங்களில் இருக்கிறவர்களுக்கு இவர்கள் தங்களாலான இயலுமையான ஒரு உதவியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பெறுகின்றவர்களாக மட்டும் இருக்காது, பெற்றுக்கொள்கின்றவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்கின்றவர்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். எனவே இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வு உங்களுக்கு தருகின்ற செய்தியாகத்தான் இதை கூறுகின்றேன். நாங்கள் பெற்றுக்கொள்வதை மற்றவர்களுக்கு பகிர்கக்கூடியவர்களாகவும், பெற்றுக்கொள்கின்றவர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தருகின்றவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், இந்த நிறுவனத்திலே பணிபுரிகின்றவர்கள், இந்த நிறுவனத்திலே கல்வி கற்கின்றவர்கள் அனைவரும் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி, பிறக்கவிருக்கின்ற கிறிஸ்துவினுடைய அன்பும் அருளும் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய ஆசியுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இறைவன் எளிமையின் வடிவானவர், எளியவர்களுக்காக வாழ்கிறவர், எளியவனாகவே இருப்பவர். இதைத்தான் கிறிஸ்து பிறப்பு இந்த உலகுக்கு உணர்த்துகின்றது. இத்திருநாளில் கருணையின் வடிவான இயேசுவின் பாதையில் வழிநடந்து சின்ன சிறு தொட்டில் சின்ன மாட்டு கொட்டில் சின்ன பால ஜேசுராஜ செல்லமாக தூங்க என்னை மீட்ட மன்னனுக்கு புள்ளடை தானோ பொன் பொருள் பரிசு உமக்கு போதுமா என்னை மீட்ட மன்னனுக்கு புள்ளடை தானோ பொன் பொருள் பரிசு உமக்கு போதுமா பொன்னுலகின் இரட்சகனே வாவினரை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுவேன் பொன்னுலகின் மன்னர் இரட்சகனே வாவினரை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுவேன் சின்ன சிறு தொட்டில் சின்ன மாட்டு கொட்டில் சின்ன பால ஜேசுராஜன் செல்லமாக தூங்க சின்ன திரு தொட்டில் சின்ன மாட்டு கொட்டில் சின்ன பால ஜேசுராஜன் செல்லமாக தூங்க தூங்கு தூங்கு தேவ பாலகா தூதர்களும் பாடு பாடிட தூங்கு தூங்கு சர்வ வல்லவா சர்வலோகம் மாற்றி போற்றிட தூங்கு தூங்கு தேவ பாலகா தூதர்களும் பாடு பாடிட தூங்கு தூங்கு சர்வ வல்லவா சர்வலோகம் மாற்றி போற்றிட சின்ன சிறு தொட்டில் சின்ன மாட்டு கொட்டில் சின்ன பால ஜேசுராஜன் செல்லமாக தூங்க சின்ன சிறு தொட்டில் சின்ன மாட்டு கொட்டில் சின்ன பால ஜேசுராஜன் செல்லமாக தூங்க. நான் நினைக்கிறேன் எங்களுக்கு சகிப்புத்தன்மைகளை கூடுதலாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் என்று. ஒரு கண்டத்தில் அடைந்தால் மறு கண்டத்தில் கொடு என்றதே அங்கே சகிப்புத்தன்மையின் உச்சக்கட்டம் என்று நினைக்கின்றேன். ஏனென்னா நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதோ மற்றவர்கள் சொல்வதற்கு திருப்பி சொல்வதையோ நாங்கள் தவிர்த்து கொண்டு எங்களுக்கு எது சரியோ அந்த பாதையை நோக்கி நாங்கள் செல்வதால் சரியான விடயமாக இருக்கும். சகிப்பு ஏனென்றால் எங்கோ ஒரு இடத்தில் வெள்ளப்பெருக்கும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்ட சூழலில் யாழ்ப்பாணத்தில் என்ன நடந்தது? ஒரு வாழ்வெட்டு நிகழ்வு நடந்து அதை வீடியோ எடுத்து போட்டுக்கொண்டு இருந்தது. ஸோ இது எங்களோட உச்சக்கட்ட சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையின்மையை வெளிப்படையாக காணக்கூடியதாக இருந்தது. பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் கோபங்கள் வருந்தால் நாங்கள் அதையும் கடந்து உங்களோட மதம் சார்ந்த விஷயங்களில் ஓரளவாக ஈடுபாடுகளில் இருப்பீர்களாக இருந்தால் நினைக்கிறேன் சகிப்புத்தன்மை என்பது தானாக வரும். அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த சொற்பதம் எனக்கு உண்மையாகவே மிகவும் கவர்ந்தது. ரிவேஞ்ச்ன்றது நிம்மதியை நீங்கள் இழக்கிறதுக்கான முதல் வழி. நீங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. கொஞ்சமாவது நாங்கள் பொறுமையாகவும் நாங்கள் இந்த உலகத்துக்கு வேறு ஒன்றுமே கொடுத்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிற அன்பை தவிர எல்லா மதங்களுமே அன்பை மட்டும்தான் வலியுறுத்துறது. அது பௌத்தமாக இருக்கலாம்,
பௌத்த மதத்தின் அகிம்சையை கூட போதிக்கப்படுகின்றது. ஆனால் அதை மதம் சார்ந்து எங்களுக்கான ஒரு பார்வை, ஏழை மதத்தை சார்ந்த ஒரு பார்வையின்மையும் இதற்கான காரணங்கள் இருக்கலாம். நான் இருக்கிற வீரமா முனிவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாவிட்டால் இது சிறுவர்களாகிய நீங்கள் கிணறு பேர் இருக்கிறீங்க. அந்த வீரமா முனிவரை பற்றி நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அவர் தமிழுக்கு எவ்வளவு செய்திருக்காருன்றதுக்கு அவரோட பேர் வீரமா முனிவர், தமிழ் பேர். அவருக்கு இத்தாலியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். கிறிஸ்தவ பேரிடம் அவருக்கு இருக்கிறது. நான் அதை முழுமையாக சொல்ல விரும்பவில்லை, நீங்களாக பேர் தேடுவீர்கள் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆரம்ப நாவலரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பைபிளை மொழிபெயர்த்திருக்கின்ற இவ்வாறு நாங்கள் சமயம் சார்ந்த ஒரு பெரியாரை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் ஏனைய சமயம் சார்ந்த ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்கள். இது மாதிரியான நிறைய ஒப்பீடுகளை நீங்கள் பார்க்கலாம். ஏழை மதங்களை மதிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஏதோ ஒரு திரும்பவும் சொல்றேன், நாம் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு இடத்தில் யாரோ ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். எங்களால் பொருளாதார ரீதியில் பெரிய ஒரு உதவியை செய்ய முடியாத ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ கொடுப்பதற்குரிய அது உதவியாக இருக்கலாம். யாழ் பல்கலைக்கழகம் அந்த வெள்ளங்களுக்கான ஃப்ளாட் ரிலீஃப் என்று சொல்லி அவர்கள் செய்தார்கள். அப்போ இல்லை பெரிய லெவலில் ஒன்றும் செய்ய இல்லை. ஆனால் சும்மா ஒரு எங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் தொடர்பு கொண்டு எங்களோட நாங்கள் செய்த அந்த சின்ன உதவியில் பங்கெடுத்து கொண்டார்கள். ஸோ மக்கள் இன்னும் மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அன்பும் மனிதமும் சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். கத்தோலிக்கர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த கிறிஸ்மஸை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கும் போது உலகளாவியில் இருக்க ஏனைய மதத்தினரும் இதற்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து கிறிஸ்தவர்களின் அந்த கிறிஸ்மஸ் நிகழ்வில் மிகவும் அன்புடன் பங்கேற்றுக் கொள்கின்றார்கள். உங்களை அனைவருக்கும் எனது உள்ளம் தெரிந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கவலைப்படாத
பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், உரை விட்டு பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் தெருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை.
மார்கழி பணியில் மாட்டுத் தொழுவில் பிறந்த புனித ஒளியே. மார்கழி பணியில் மாட்டுத் தொழுவில் பிறந்த புனித ஒளியே. அன்பை மட்டுமே விதைத்துச் சென்ற இயேசு பிரானின் பிறந்த நாளில், அன்பை மட்டும் விதைத்துச் சென்ற இயேசு பிரானின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆள்வோம். நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.
போன்ற பல பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்குமே. நீ என்ன தொலைபேசியை நீ சரியா பயன்படுத்தினால் அது உனக்கு நண்பன், இல்லாவிட்டால் பகைவன். சரி, அப்படியே செய். அம்மா அம்மா ஓம் தம்பி என்ன நான் சொல்ல போறத கேட்டா சந்தோஷப்படுவீங்க. என்ன சொல்லு? நான் இனி தொலைபேசி பாவிப்பதா குறைத்து கொண்டு போகிறேன். எனது நண்பர்களுடன் விளையாட போகிறேன். நல்லது தம்பி. தொலைபேசி ஒரு கருவிதான். நீ அதை எப்படி பயன்படுத்துறது தான் முக்கியம். நிர்மலா வசந்தா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் சிறப்புரையினை வழங்கி வைப்பதற்காக திரு மத்தியூஸ் மதுஷான் அவர்களுக்கும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் எமது நிலை பணிப்பாளர் திருமதி கம்சகௌரி சிவஜோதி அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் குறுகிய காலத்தில் ஏனென்று சொன்னால் இங்கே கொலசை பிள்ளைகள் வந்தவர் கொஞ்ச நாள் தான் இருந்தது. அவைக்கு பிரசன்டேஷன் நேற்று செஞ்சினாங்க. அந்த கஷ்டத்திலையும் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வினை தந்த அந்த மாணவர்களுக்கும் எமது இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் மேடை அலங்காரம் செய்து தந்த மாணவர்களுக்கும் எமது நன்றி மற்றும் பாலக்குடியை அழகாக வடிவமைத்துள்ள எமது ஐசிடி மாணவர்களுக்கும் நன்றி. அத்துடன் எமது லிட்டில் டேக் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நலன் பிரிவுகள், பழைய மாணவர்கள், எங்களுக்கு எல்லா விதத்திலேயும் உதவி செய்த அனைத்து மாணவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை கூறி எனது நன்றியுரையினை நிறைவு செய்கிறேன். Oppan Gangnam Style, Gangnam Style. Monica, Monica, love you Monica, baby ma Monica, kitty ma, kitty ma, Monica, love you Monica, baby ma Monica, kitty ma, what the kitty ma. டர டர பைட்டா காதல் இருக்கு, நீயும் பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு.